ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு விசஸ் சில்வர். ஸோ ரெண்டுலுமே வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து நிறையா ஜுவல்லரி ஷாப்பில் உள்ளது வந்து நம்ம போட்டிருக்கோம். லலிதா விசஸ் ஜிஆர்டி, ஜிஆர்டி விசஸ் தங்கமயில், தங்கமயில் விசஸ் லலிதா, ஸோ லலிதா விசஸ் போத்தி சொர்ணமங்கல். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஜுவல்லரி ஷாப்பை வந்து நான் கம்பேர் பண்ணி வந்து போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் என்ன ஒரு கம்பேரிசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எது வந்து சேமாக இருக்குது, எது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் எதோட பெஸ்ட்டு அப்படின்றத பார்ப்போம். ரெண்டுமே வந்து எது ஒத்து போகுது, எது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கோல்டு ரேட்டு. ஸோ நீங்கள் கோல்டு ரேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் உள்ள ஆப் இருக்குல்ல, ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில், போத்தி சொர்ணமங்கல், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அந்த ஆப் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டெய்லி வந்து ரேட் வந்து காட்டும். இப்போ தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து அதில் வந்து ரேட் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது காட்டும். அதுவும் இல்லாமல் சில்வரோட ரேட்டுமே வந்து காட்டும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிரும். ஸோ அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கோல்டுலேயும் வந்து டெய்லி வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில்வர்லேயும் வந்து டெய்லி வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செய்கூலி சேதாரம் எல்லாமே வந்து சில்வரோட கம்பேர் பண்ணும் போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சில்வருக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா, சில்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து நிறைய ஷாப்பில் வந்து இல்லாமல் இருக்குது. ஒரு சில ஷாப்பில் தான் வந்து செய்கூலி சேதாரம்லாம் வந்து இருக்குதுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட இது வந்து கம்மியாக தான் வந்து சில்வர் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து சில்வருக்கு வந்து போடாமல் நிறைய ஷாப்லாம் இருக்குது. நிறைய ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரமே எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் சில்வருக்கு. இதில் கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு பார்த்தா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ரேட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாகவே இருக்காது. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சில்வருமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்காது. ஆனால் இவங்க வந்து எவ்வளோ கூடுவாங்க அப்படின்னா இவங்க வந்து 100 200 அப்படின்ற மாதிரி கூடுவாங்க. இவங்க சில்வர் பார்த்திங்க அப்படின்னா ₹1 2 ஸோ அந்த மாதிரி தான் கூடுவாங்க. ரொம்ப ஹையாலாம் வந்து இவங்க வந்து கூட மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 ஸோ அந்த மாதிரி தான் கூடுவாங்க. இவங்க ஒரு மாதமே பார்த்திங்க அப்படின்னா 200 300 ரூபாய்க்கு இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து தங்கத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்கனால அதோட வந்து மதிப்புமே வந்து கூடிக்கிட்டே இருக்கனால நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அது ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதனால் நான் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டில். சில்வருமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ சில்வர் காயின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேவ் பண்ணி தான் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா அதுவுமே வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து நல்ல பெனிஃபிட் தான். நீங்கள் வாங்கும் போது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னா 120 ரூபா ஸோ அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு 50 ரூபீஸ் வந்து நமக்கு பெனிஃபிட் தானே. அதனால் அது ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதில் பியூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 999 கோல்டு அப்படின்னா 24 கேரட்னு சொல்லுவாங்க. 916 அப்படின்னா 22 கேரட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தங்கத்தில். இவங்க பார்த்திங்க அப்படின்னா 29 சில்வர் பாரும் இருக்குது பியூரிட்டி, 9.25 ஸோ அந்த சில்வர் பியூரிட்டியும் வந்து இருக்குது. இது 916 மாதிரி தான் இந்த 925 சில்வரில் சொல்லுவாங்க. கோல்டை பார்த்திங்க அப்படின்னா எதுலலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ETF வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபவுண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 99.5% வந்து சுத்தமான கோல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ETF ஈஸியாக வந்து நம்ம வந்து அடகு கூட வைக்கலாம். இந்த சவரன் பாண்டு கோல்டு, அப்புறம் டிஜிட்டல் கோல்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சவரன் பாண்ட் கோல்டு வந்து இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இது வந்து வைக்கக்கூடாது, இது வந்து பண்ணக்கூடாது, பத்திரம் வாங்கக்கூடாது அப்படின்றத மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சில்வரில் எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா சில்வர் ஜுவல்லரி, சில்வர் நாணயங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு சில்வர் பாத்திரம், ஸோ இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம், சில்வருன்றது வெள்ளி பாத்திரம், ஸோ இதிலலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அடகு வைக்கலாம். ஸோ சின்ன கடையிலையாக வைக்கலாம், இல்லை பெரிய கடையில் பேங்க்கில் கூட வைக்கலாம். ஸோ எங்கேனாலுமே வந்து ஈஸியாக வந்து கோல்டு வந்து அடகு வைக்க முடியலாம். இப்போ நீங்கள் காயினே வச்சுருக்கீங்க அப்படின்னா காயின் கூட நம்ம அடகு வைக்கலாம். காயின் வந்து வைக்கும்போது வந்து ஒரு 8 கிராம் வந்து சேர்ந்தால் தான் நம்ம காயின் வந்து வைக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த காயின் வந்து அப்படியே வைக்காமல்
மேலே ஒரு கொக்கி இந்த டாலர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து காயின் வந்து வைக்கலாம். அப்படி இருந்தால் பேங்க்கில் வந்து வச்சுக்கிறாங்க. அதனால் கோல்டு வந்து நம்ம எப்படினாலுமே வந்து அடகு வச்சுக்கலாம். சில்வருமே அடகு வைக்கலாம். ஏன்னா சில்வர் அடகு வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. சின்ன சின்ன கடை இருக்குல்ல, ஸோ சின்ன கடையில் வந்து சில்வர் வந்து அடகு வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலுசு, செயின், பிரேஸ்லெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடையில் வந்து அடகு வைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அமௌண்ட் இருக்காது, கொஞ்சமாக அமௌண்ட் வந்து தருவாங்க, ஆனால் அடகு வைக்கிறாங்க. இதே நீங்கள் கோல்டு வச்சு நீங்கள் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லோன் வாங்கலாம். இதுக்கு வந்து லோன் வாங்க முடியுமா சில்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சில்வருக்கு வந்து லோன்லாம் வாங்க முடியாது. கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழசெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது கோல்டு வந்து நம்ம புதுசாக வந்து நகை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் பழைய நகையை வந்து கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் பழைய நகையை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதில் கூட நீங்கள் கொடுத்துட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் புதிய நகையாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது கோல்டில். அதே பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் பார்த்திங்க அப்படின்னா என்ஏசி ஜுவல்லரி இருக்குல்ல, அதில் மட்டும்தான் வந்து சில்வரை வந்து நீங்கள் பழசை வந்து நீங்கள் கொடுத்துட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து சில்வரில் எதுனாலுமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் வந்து என்ஏசி உள்ள சேவிங் ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். சில்வருக்குமே வந்து தனியாக அது மாதிரி இருக்குது, அது மாதிரி டைமண்டுக்குமே வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. பழைய சில்வரை வந்து நீங்கள் போட்டுட்டு புதுசாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் 11 மந்த் ஸ்கீம் தான். மற்ற ஷாப்பில் எதுவுமே வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை. சில்வருக்குன்னு தனியாக வந்து ஸ்கீம் இருக்க மாதிரி தெரில. சில்வருக்கு வந்து நம்ம சேவிங் ஸ்கீம் மாதிரி இருக்குது. ஏன்னா மாதம் ஒரு 1000 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ அது வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். சில்வர் உள்ள சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். சில்வர் வாங்குறதுக்கு அமௌண்ட்டை விட நம்ம கோல்டு வாங்குறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் காயின் வந்து நீங்கள் 1 கிராம் வந்து ஒரு 100 ரூபா அப்படி வச்சுக்கோம். இது வந்து பார்த்தீங்க கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7200 ஸோ இதுக்கு இது ரொம்பவே வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன். சில்வரோட கோல்டு ரேட் வந்து ஹை, அது மாதிரி பெனிஃபிட்டுமே வந்து ஹையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கடையில் வந்து ஜிஎஸ்டி வந்து 0% தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. சில கடையில் பார்த்தீங்க 2%, மினிமம் பார்த்தீங்கன்னா 3%லாம் போடுறாங்க. அது மாதிரி காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து உண்டு. இதே பார்த்தீங்க சில்வர் காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாது, மேக்கிங் சார்ஜுமே வந்து கிடையாது. ஒரு சில கடையில் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. மற்றபடி நிறைய மேக்ஸிமம் கடையில் வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாதுங்க சில்வர் காயினுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க நகையை வந்து நீங்கள் உடனே வச்சு அடகு வச்சு உடனே வந்து அதை வந்து பணமாக உடனே வந்து மாற்ற முடியும். எமர்ஜென்சின்றபோது கண்டிப்பாக வேணும், டக்குன்னு வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சில்வர் வந்து உடனே வந்து பணமாக வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்குன்னு அந்த சில்வர் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து உடனே வந்து பணமாக்க முடியும். சின்ன ஒரு வட்டி கடையில் கூட நம்ம அந்த பணத்தை இந்த கோல்டை கொடுத்துட்டு கூட நம்ம பணம் வாங்க முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். எமர்ஜென்சின்ற போது ஃபஸ்ட்டு வந்து கோல்டு தான் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்து கம்பேர் டு சில்வரோட அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து நமக்கு பெனிஃபிட் வந்து இருக்குது. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் சேவிங்ஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதுவுமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசாக கிடைக்காது, டபுள் மடங்கு. ஸோ நம்ம எத்தனை வருஷம் கழித்து மாற்றுறோன்றது தான் மெயின். இப்போ ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் ஒரு கொலுசு வந்து போட்டிருக்கேன், இப்போ வந்து கொடுக்குறேன்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா பழசு கொஞ்சம் கொடுத்துட்டு ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே வந்து அப்போ உள்ள ரேட்டுக்குள்ளது இப்போ வந்து எடுக்கிறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து நமக்கு பெனிஃபிட்டு. இப்போ என்னால் மொத்தமாக வந்து நகை வாங்க முடியாதவங்க கூட இப்போ கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இப்போ எந்த ஷாப்பில் பார்த்தீங்க இருந்தாலுமே வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து போடுறாங்க. நிறையா ஷாப்பில் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமலே இருக்குது. மங்கள் எக்ஸாம்பிள் எல்லா கடையிலையும் உள்ள ஜுவல்லரி ஷாப் வந்து சேவிங் ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீட்டு போடுறதே எதுக்கு அப்படின்னா மொத்தமாக வந்து நம்மளால் நகை வந்து வாங்க முடியாது. இந்த மாதிரி சீட்டு மாதம் ஒரு 2000 3000 அப்படி கட்டி நம்ம வாங்கும் போது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டு சீட்டு கட்டி வாங்குறதுனால. ஸோ சில்வருக்குமே வந்து சேவிங் ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோல்டோட பியூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 916 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 24 கேரட்டு, 22 கேரட்டு, 18 கேரட்டு எல்லாமே வந்து இருக்குது கோல்டில். நம்ம வந்து 24 கேரட் வந்து நம்ம வந்து நகை வந்து செய்ய முடியாது. அதே 22 கேரட்டில் வந்து நகை வந்து செய்யலாம். 24 கேரட் தான் வந்து 999 அப்படின்னு சொல்லுவாங்க.
22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 916. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து நகை வந்து செய்ய முடியும். இதே வந்து சில்வரோட பியூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா 92.5 அப்படின்னு சில்வரோட பியூரிட்டி வந்து இருக்குது. இதுக்குமே வந்து சில்வரோட ஹால்மார்க் வந்து இருக்குது. 999 பார்த்தீங்கன்னா 70% வந்து சில்வர் இருக்க மாதிரி, 900 பார்த்தீங்கன்னா 50 வந்து சில்வர் இருக்கும், 92.5 அப்படின்றது வந்து 60%, 835 பார்த்தீங்க அப்படின்னா 45% வந்து சில்வர் வந்து இருக்கும், 800 பார்த்தீங்கன்னா 40. ஸோ சில்வர் வந்து இவ்வளோ இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் காயின் வந்து கம்பேர் பண்ணும்போது கோல்டு காயின் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சில்வர் காயின் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் சேவிங்ஸாக இருக்கும். இதே கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 1 கிராம் வந்து கோல்டு காயின் வாங்குறது வந்து ஸோ பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து சீக்கிரம் வந்து அதோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே வந்து போகும். இதே சில்வர் வாங்கினீங்க அப்படின்னா அதோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடுங்க. ஆனால் ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நம்ம இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது, நம்மளால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத அதை பொறுத்து வந்து நீங்கள் கோல்டு வாங்கலாமா சில்வர் வாங்கலாமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணணும், கோல்டில் பண்ணணுமா சில்வர் பண்ணணுமா அப்படின்றத நம்ம தான் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.